ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பாக்ஸ் டாபிக் சீரீஸில் ரெண்டாவது வீடியோ பார்க்க போகிறோம். சரியா? ஸோ நம்ம ஜிஎஸ்ல ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லெசன்லையும் உள்ள பாக்ஸ் டாபிக் மட்டும் நம்ம தனியாக எடுத்து பார்த்துட்டு வரோம். சரியா? ஸோ அந்த சீரீஸில் நம்ம இப்போ ரெண்டாவது வீடியோ வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து 6th ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய லெசன் 2 மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிற பாடம் தான் வந்து நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து யோசிக்கலாம். ஸோ இது எதுக்கு சார் இது சிலபஸில் கவர் ஆகுதோ கவர் ஆகலையோ இந்த லெசன், ஆனால் எதுக்கு நம்ம வந்து பாக்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ சிலபஸில் அந்த லெசன் வந்தாலும் சரி வரலைனாலும் சரி, அந்த லெசனுக்குள்ளே வரக்கூடிய பாக்ஸ் டாப்பிக்கில் நம்ம சிலபஸ் டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னா அங்கேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. சரியா? ஸோ அதனால் நம்ம டிஎன்பிஎஸ்சிட்ட கொஸ்டின் வந்ததுக்கப்புறம் நீங்கள் போய் கேட்க முடியாது. ஆல்ரெடி என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். சரியா? ஸோ அதனால் நம்ம ஒரு மார்க்கும் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நான் ஆரம்பத்தில் சொல்கிறதுனா எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் இந்த வீடியோலையும் சொல்கிறேன். நம்ம ஒரு மார்க்குக்காகவும் வந்து போராடணும், ஒர்க் பண்ணணும், எஃபர்ட் போடணும். சரியா? ஏன்னா நம்மள்ட்ட அவ்வளோ டைம் இருக்குது. ஸோ இந்த டைமை நம்ம வந்து கரெக்டாக வந்து யூஸ் பண்ணணும். அப்போனா தான் நம்மளால் இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். சரியா? ஸோ அதனால் இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? பாக்ஸ்லாம் வந்து நீங்கள் தனியாக போய் பார்க்க முடியாது. ஸோ இப்படி நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு பாக்ஸ் எல்லாமே வந்து மைண்டில் ஸ்டோர் ஆகும். ஸோ அதுலேருந்து கொஷின்ஸ் வந்து நிறைய கேட்பாங்க. ஆல்ரெடி நீங்கள் எக்ஸாம் எழுதியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும். சரியா? ஸோ ஆல்ரெடி எக்ஸாம் எழுதியிருக்கிறவங்க உங்களுக்கு ஆல்ரெடி இந்த அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் மற்றவங்க அதை ரீட் பண்ணி தெரிஞ்சுக்குருவாங்க. சரியா? பாக்ஸ் டாபிக் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்குருவாங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம டேரெக்டாக கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். இப்போ செகண்ட் லெசனில் மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது தான்ப்பா இந்த பாடம். சரியா? ஸோ இந்த பாடத்தில் எதை பற்றி பேசிக்காக சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மனித குலம். சரியா? அதான் மனிதர்கள் வந்து எப்படி உருவானாங்க அப்படிங்கிற வரலாற்றை பற்றி இந்த பாடத்தில் சொல்லியிருப்பாங்க. எப்படி வேட்டையாடினாங்க, அதை எப்படி சேகரித்து வச்சாங்க, அதுக்கப்புறம் எப்படி வந்து வீடு கட்டி ஒரே இடத்துல நிலையாக வாழ்கிறதுக்கு வந்து ஆரம்பித்தாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வரலாற்றுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலத்து மனிதர்களுடைய அவங்க கற்கள் இருக்குல்ல, கருங்கற்களில் அவங்க உருவாக்கின கருவிகள் பற்றிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. அப்புறம் நெருப்பு சக்கரத்தெல்லாம் வந்து அவங்க எப்படி பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் பழங்கால மனிதர்கள் வந்து குகையில் வாழும்போது அங்கே ஓவியங்கள்லாம் வரைஞ்சாங்க இல்லையா? ஸோ அதோட முக்கியத்துவம் என்ன, அது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த பாடத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. சரியா? இப்போ நம்ம இதில் வந்து இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய பாக்ஸ் டாபிக் வந்து பார்க்க போகிறோம். இது ஓரியன்டாக தான் இருக்கும். சரியா? அதுக்காக இந்த ஒரு குட்டி இன்ட்ரோ வந்து உங்களுக்கு கொடுத்தேன். சரியா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் பாக்ஸ் வந்து பார்க்கலாம். மனிதர்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்த கதையை தொல்லியல், மானுடவியல் ஆகியவற்றின் உதவியுடன் நாம் அறிவியல் நோக்கில் பயில முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? அதாவது தொல்லியல், மானுடவியல் அப்படிங்கிற 2 சப்ஜெக்ட் மூலமா மனிதர்களுடைய பரிணாம வளர்ச்சி, அந்த காலத்திலேருந்து குரங்குல இருந்து மனிதன் வந்து எப்படி வந்தான் அப்படிங்கிறத நம்மளால கத்துக்க முடியுது, தெரிஞ்சுக்க முடியுது அறிவியல் ரீதியா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து செகண்ட் பாக்ஸ் பாருங்க. வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி படிப்பது தொல்லியல் ஆகும். அதாவது வரலாற்றுக்கு முந்தைய காலம், அதாவது குரங்குல இருந்து மனிதர்களா உருவாக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா? அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இருந்தாங்க தெரியுமா? ஸோ அந்த டைம். சரியா? அப்போ மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி படிக்கிறதுக்கு பேர் தான் தொல்லியல் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதான் தோண்டி உள்ள என்ன இருக்கு, அவங்க எந்த காலத்துல வாழ்ந்தவங்க, இது எந்த காலத்துல சேர்ந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க இல்லையா? அதுதான் வந்து தொல்லியல்னு சொல்லுவாங்க. தொல்லியல் ஆய்விற்கு முக்கிய ஆதாரமாக அகழ்வாராய்ச்சி பொருட்கள் உதவுகின்றன. அகழ்வாராய்ச்சி பொருட்கள்னா அதான் குழி தோண்டி அதை கீழே இருந்து மண்ணு கீழே இருந்து இந்த பொருட்கள்லாம் எடுக்கிறாங்க இல்லையா? அதை தான் வந்து அகழ்வாராய்ச்சி பொருட்கள்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு தான் இந்த தொல்லியல் அப்படிங்கிற ப்ராசஸே வந்து பண்றாங்க. இந்த தொல்லியல் அப்படிங்கிற முறை வந்து பண்றாங்க. அதை வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க. இது எந்த வருஷத்தோட சேர்ந்தது அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ அடுத்தது மானுடவியல், ஆந்த்ரோபாலஜி. ஓகேவா? மனிதர்களையும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி படிப்பது மானுடவியல். மானுடவியல்னு மேலே நம்ம கொடுத்துருந்தாங்க. மானுடவியல்னா என்னன்னா மனிதர்களுடைய பரிணாம வளர்ச்சியை பற்றியும் அவங்களுடைய அவங்களுடைய எந்த காலத்தை வந்து அவங்க இருந்தாங்க, ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை பற்றி படிக்கிறது தான் இந்த மானுடவியல் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. சரியா? மானுடவியல் என்னும் சொல் 2 கிரேக்க வார்த்தைகளிலிருந்து பெறப்பட்டது. அதாவது ஆந்த்ரோபோஸ், அதுக்கப்புறம் லோகோஸ் அப்படிங்கிற 2 கிரேக்க சொல்ல இருந்து தான் இந்த ஆந்த்ரோபாலஜி அப்படிங்கிற வார்த்தையை வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. சரியா? மனித குலத்தின் வளர்ச்சியையும் நடத்தையும் ஆராய்ந்து மனிதனின் கலாச்சார மற்றும் சமூக நிகழ்வுகள் பற்றிய முழு விளக்கத்தையும் அடைவதற்கு முயல்கின்றனர். அதாவது யாருன்னா ஆராய்ச்சியாளர்கள். சரியா? ஆய்வாளர்கள் வந்து இந்த மனித குலத்தினுடைய முழு வரலாறை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அடுத்த பாக்ஸ் பாருங்க. குகையில் வாழ கற்றுக்கொண்ட குரோமக்னான்ஸ். ஓகேவா? குரோமக்னான்ஸ் மனிதர்கள் பிரான்சில் உள்ள லாஸ்காஸ் என்னும் இடத்தில் உள்ள குகைகளில் வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்றுகள் கிடைத்துள்ளன. இவர்களிடம் இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா?
அதாவது குகையில வாழ கத்துக்கொண்டாங்க. அந்த குரங்குலேருந்து மனிதர்களா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிக்கிட்டு இருக்கும்போதே, குரோமக்னான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இனம் வந்து இருக்கு. ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட ஒரு குரூப் வந்து இருக்கு. அந்த குரங்கு மனிதர்கள் வந்து குகைக்குள்ள வாழ்றது எப்படிங்கிறத கத்துக்கிட்டு, பிரான்ஸ்ல உள்ள லாஸ்காஸ் அப்படிங்கிற இடத்துல குகையில வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான தொல்லியல் சான்றுகள் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. லாஸ்காஸ்ல குரோமெக்னான்ஸ் வந்து வாழ்ந்திருக்காங்க பிரான்ஸ்ல அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இவர்களிடம் அந்த அந்த குரோமெக்னான்ஸ் கிட்ட ஒரு பழக்கம் இருந்திருக்கு. அது என்னன்னா, இறந்தவங்களலாம் வந்து நம்ம இன்னைக்கு புதைக்கிறோம் இல்லையா? புதைக்கிறோம், எரிக்கிறோம் 2 செய்வோம். ஸோ புதைக்கிறோம் இல்லையா? ஸோ இந்த பழக்கம் வந்து அன்னைக்கே வந்து இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ அது ஒரு பாயிண்ட். இத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் கேட்கலாம். ஓகேவா? புதைக்கும் பழக்கம் இருக்கக்கூடிய அ இது எது எது அப்படிங்கிற மாரி கேட்கலாம். குரோமக்னான்ஸா, அதுக்கப்புறம் வந்து ஹோமோ சேப்பியன்ஸா, இந்த மாதிரி நியண்டர்தாலா இந்த மாரியான அ வேர்ட்ஸ்லாம் வந்து குடுத்து, ஸோ இதுல வந்து யாருக்கு வந்து புதைக்கிற பழக்கம் இருந்துச்சு அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. சரியா? எந்த மனிதர்களுக்குன்னு. அடுத்து பாருங்க. மனிதர்களும் அவர்கள் வாழ்விடங்களும். இதெல்லாம் வந்து ஒவ்வொரு குரூப்போட பேரு. ஓகேவா? ஆஸ்ட்ரலோபிதிகஸ் அப்படிங்கிறவங்க கிழக்கு ஆப்பிரிக்கால வந்து வாழ்ந்திருக்காங்க. ஹோமோ ஹெபிலிஸ் அப்படிங்கிறது தென் ஆப்பிரிக்கா. ஓகேவா? ஹோமோ எராக்டஸ் அப்படிங்கிறது ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா. அதுக்கப்புறம் நேண்டர்தால் அப்படிங்கிறவங்க யுரேசியா அதாவது ஐரோப்பியாவும், ஆசியாவும். ஓகேவா? அடுத்து குரோமக்னான்ஸ்ங்கிறவங்க வந்து பிரான்ஸ்ல வந்து வாழ்ந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம அந்த பார்த்தோம். குகைக்குள்ள வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற அடையாளம் வந்து கிடைச்சிருக்குல்ல, அது அந்த இந்த குரோமக்னான்ஸ் தான். அடுத்து பீக்கிங் மனிதன் அப்படிங்கிறவங்க வந்து சீனால வந்து வாழ்ந்திருக்காங்க. ஹோமோ சேப்பியன்ஸ் அப்படிங்கிற குரூப் வந்து ஆப்பிரிக்கால இருந்திருக்கு. ஹைடல்பர்க் மனிதன் அப்படிங்கிற குரூப் வந்து லண்டன்ல வந்து வசிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே அந்த காலத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு கேரக்டருடைய ஒரு ஒரு பேர்கள். சரியா? அதுக்கப்புறம் தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சில கிராமங்களில் இன்றைக்கும் உள்ளது. ஓகேவா? இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தீப்பெட்டியை பயன்படுத்தாம 2 கல்லையும் உரசியே வந்து தீய வந்து பத்த வைப்பாங்க. இதுதான் அந்த காலத்து மனிதர்கள் வந்து கண்டுபிடிச்சது. நெருப்ப வந்து இப்படிதான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த பழக்கம் தீப்பெட்டியை யூஸ் பண்ணாம இன்னுமே கூட கற்கள பயன்படுத்தி தீய பத்த வச்சுக்கிற பழக்கம் வந்து நீலகிரி மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு சில மலை கிராமங்கள்ல இன்னைக்கும் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. சரியா? நம்ம ஸ்டூடண்ட்ஸ் யாரும் அந்த சைடு இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, உங்க ஊர் சைடு இந்த மாரி எதுவும் பழக்கம் இருக்கு அப்படின்னா, அத வந்து கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நாங்களும் அத பத்தி தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்க. இது வந்து தமிழ்நாட்டுல எங்கெங்கெல்லாம் தொல்பழங்கால பாறை ஓவியங்கள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எங்கெங்க பாருங்க. கீழ்வளை விழுப்புரம். ஓகேவா? அடுத்து உசிலம்பட்டி மதுரை. அதுக்கப்புறம் குமுதிப்பதி கோவை. அப்புறம் மாவடைப்பு கோவை. அப்புறம் பொறிவரை கரிக்கையூர் நீலகிரி. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஏன் சார் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதெல்லாம் வந்து ஒரு 4 ஆப்ஷன் குடுத்து உங்கள்ட்ட கேட்பாங்க. அதாவது தமிழ்நாட்டில் உள்ள தொல்பழங்கால பாறை ஓவியங்கள் கீழே குடுக்கப்பட்ட ஊர்களில் எங்கெல்லாம் காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஊர் பேர குடுத்துருவாங்க. அதுல ஒரு பேர் வந்து இந்த இப்படி வச்சுருவாங்க. உசிலம்பட்டி, மதுரை அப்படின்னு வச்சுருவாங்க. நீங்க வந்து அத கரெக்ட்டா வந்து சூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரியா? ஸோ அதனால நம்ம எல்லாத்துக்குமே வந்து தயாராகிக்கிறணும். ஓகேவா? சரி ஓகேப்பா. ஸோ இதோட இன்னைக்கான பாக்ஸ் டாபிக் வீடியோ வந்து முடிஞ்சுச்சு. நான் திரும்ப வந்து நாளைக்கான வீடியோல வந்து உங்கள சந்திக்கிறேன். உங்களுக்கு வேற எதுவும் சந்தேகங்கள், வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா, கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நான் அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு அதுக்கான ஆன்ஸர் வந்து நான் சொல்றேன். ஓகேவா? சரி ஓகே. தேங்க் யூ. மேக்ஸ் வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அத வந்து எல்லாரும் வந்து கம்பல்சரி பார்த்து முடிச்சுட்டு ஹோம்வொர்க் சம்ஸும் வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்ல வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் வந்து டவுன்லோட் பண்ணிருங்க. ஸோ நாளைக்கு நான் அதுக்கான ஆன்ஸர் கீ வந்து குடுக்குறேன். ஓகேவா? நான் மீண்டும் உங்கள நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.